அடியார்களே, சிவனடியார் இசக்கிமுத்து ஐயா அவர்கள் மாதம் அவருக்கு கிடைக்கின்ற ரேஷன் பொருட்கள், அரிசி, பருப்பு, பாமாயில் போன்ற பொருட்களை வாங்கி வந்து அடியனிடம் கொடுத்து, ஐயா தாங்கள் இந்த பொருட்களை ஏழை எளியோர்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொல்வார். அடியேனும் அப்படியே செய்து விடுவேன். இந்த முறை ஐயா தாங்கள் திருகரத்தால் இந்த அரிசியை எங்கள் பகுதியில் உள்ள இந்த தாயாருக்கு கொடுத்து மனமகிழ்ச்சி அடைங்கள் என்று சொன்னேன். அவரும் மனமகிழ்ச்சியாக இந்த அரிசியை எங்கள் பகுதியில் உள்ள இந்த தாயாருக்கு கொடுத்து மனமகிழ்கின்றார். அடியார்களே, இசக்கிமுத்து ஐயா அவர்கள் அவரால் முடிந்த அவருக்கு கிடைக்கின்ற ரேஷன் பொருட்களை வாங்கி வந்து எங்கள் பகுதியில் உள்ள இந்த மக்களுக்கு கொடுக்கின்றார். அவருடைய நல்ல எண்ணத்தை அடியேன் பாராட்டுகின்றேன். சொல்லுங்கள், வாங்கிக்கோங்கம்மா. நல்லா இருங்க. சரியா? நன்றி நன்றி. அடியார்களே, நமக்கு கிடைக்கின்ற ரேஷன் பொருட்களை கூட வாங்கி வந்து இல்லாதவர்களுக்கு கொடுக்கலாம் என்பதை சிவனடியார் இசக்கிமுத்து ஐயா அவர்கள் செய்கின்ற சேவையை பார்த்து அடியேன் தெரிந்து கொண்டேன். இந்த பதிவை காணும் அடியார்கள் அவரவர்களால் முடிந்த உதவியை இல்லாதவர்களுக்கு செய்து சிறப்பாக வாழுங்கள். இந்த சேவையை செய்கின்ற சிவனடியார் இசக்கிமுத்து ஐயாவிற்கும் குடும்பத்தாருக்கும் அடியேன் சிரம் தாழ்த்தி நன்றி சொல்கின்றேன். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.